மாணவர்களே, இன்றைக்கு 10ஆம் வகுப்பு இயல் 1, 2, 3 அதிலிருந்து குறு வினா விடை கொடுக்கப்படும். இந்த குறு வினா விடையில் பார்த்திங்கன்னா மிகவும் மெல்ல கற்பு இருக்குது. ஃபெயிலாகிற மாதிரி இருக்கிற பசங்க இதை படிச்சுக்கிட்டாலே போதும். நான் கொடுக்குற இந்த இதை கொஸ்டினுடைய ஆன்சரை படிச்சுக்கிட்டாலே போதும். வேங்கை என்பதை தொடர்மொழியாகவும் பொதுமொழியாகவும் வேறுபடுத்தி காட்டுக. தொடர்மொழி வேம் ப்ளஸ் கை, வேகின்ற கை. பொதுமொழி வேங்கை மரம் வேகின்ற கை அப்படின்னு எழுதிக்க. மண்ணும் சிலம்பே மணிமேகலை வடிவே, முன்னும் நினைவால் முடித்தால வாழ்த்துவோமே. இவ்வடிகளில் இடம்பெற்றுள்ள 50 காப்பியங்களை தவிர எஞ்சியுள்ள காப்பியங்களின் பெயர்களை எழுதுக. இதை எழுதிக்க. சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி. ஒரு தாற்றில் பல சீப்பு வாழைப்பழங்கள் உள்ளன. ஒரு சீப்பில் பல தாறு வாழைப்பழங்கள் உள்ளன. ஒரு சீப்பில் பல வாழைப்பழங்கள் உள்ளன. மேற்கண்ட தொடரில் சரியான தொடர்களை சுட்டிக்காட்டி எஞ்சிய பிழையான தொடரில் உள்ள பிழைக்கான காரணத்தை எழுதுக. இதில் பாரு, ஒரு தாற்றில் பல சீப்பு வாழைப்பழங்கள் உள்ளன சரி. ஒரு சீப்பில் பல தாறு வாழைப்பழங்கள் உள்ளன தவறு. ஒரு சீப்பில் பல வாழைப்பழங்கள் உள்ளன சரி. மேலே அந்த தொடர் இருக்குல்ல, அதை எடுத்து எழுதி சரியாக தவறாக போட்டுட்டு அடுத்து பிழைக்கான காரணம் கொஸ்டின்லேயே இருக்குது பாரு, லாஸ்ட் லைன். பிழைக்கான காரணத்தை எழுத. பிழைக்கான காரணம் போட்டு ஒரு சீப்பில் தாறு அமையாது அப்படின்னு எழுதிக்க. அடுத்தது உடுப்பதும் உண்பதும் காணின் பிறர் மேல் வடுக்கண் வற்றாகும் கீழ் இக்குறளில் அமைந்துள்ள அளப்படையின் வகையை சுட்டி அதை இலக்கணம் தருக அப்படின்னு கேட்டிருக்கு. அப்போ இன்னிசை அளப்படை அப்படின்னு கொடுத்துட்டு இனிய ஓசைக்காக அளப்பெடுப்பது அப்படின்னு எழுதிக்க. அளப்பெடுப்பது அப்படின்னு அளவு எடுப்பது அப்படின்னு கூட எழுதிக்கலாம். பிரதவில் எழுதுனா போதும். ஃபெயில் ஆகிற மாதிரி இருக்க மாணவர்கள் இதை படிச்சுட்டாலே போதும். தற்கால உரைநடையால் ஸ்லேடை அமையும் நயத்திற்கு எடுத்துக்காட்டு தருக. பழங்கள் உண்ணலாம். பழங்கல் பிரித்து தனியாக எழுதி, கல் தனியாக எழுதி, உண்ணக்கூடாது அப்படின்னு எழுதிக்க. புரியுதா? அடுத்தது உலக காற்று நாள் விழிப்புணர்வுக்கான 2 முழக்கத் தொடர்களை எழுதுக. மரம் நடுவோம், தூய காற்று பெறுவோம், மரம் கடவுள் தந்த வரம் அப்படின்னு எழுதிக்க. அடுத்தது வசன கவிதை குறிப்பு வரைக. வசனம் கூட்டல் கவிதை வசன கவிதை. யாப்பு இல்லை, தமிழில் அறிமுகம் செய்தார் பாரதியார் அப்படின்னு எழுதிக்க. தண்ணீர் குடி, தயிர் குடம் ஆகிய தொகைநிலை தொடர்களை விரித்து எழுதுக. தொடரில் அமைக்க. தண்ணீர் குடி, தண்ணீரை குடி. கண்ணன் தண்ணீர் குடித்தான். தயிர் குடம், தயிரை உடைய குடம். எங்கள் வீட்டில் தயிர் குடம் உள்ளது அப்படின்னு எழுதிக்க. பெற்றோர் வேலையிலிருந்து திரும்ப தாமதமாகும் போது அழும் தம்பிக்கு நீங்கள் கூறும் ஆறுதல் சொற்களை எழுதுக. தம்பி அழாதே, அம்மா விரைவில் வந்து விடுவார், வா விளையாடலாம், வா இனிப்பு சாப்பிடலாம் அப்படின்னு எழுதிக்க. மா அல் பொருளும் இலக்கண குறிப்பும் தருக. பொருள் மாலுக்கு திருமால், இலக்கண குறிப்பு செயலிசை அளப்படை அப்படின்னு எழுதி. விருந்தினரை மகிழ்வித்து கூறும் முகமன் சொற்களை எழுதுக. வருக வருக, உள்ளே வாருங்கள், தண்ணீர் குடிங்கள், உட்காருங்கள், சாப்பிடலாம், வாருங்கள், மிகவும் மகிழ்ச்சி. விருந்தோம்பலுக்கு செல்வம் மட்டும் இன்றியமையாதா ஒன்றா? உங்கள் கருத்தை குறிப்பிடுக அப்படின்னா இல்லை, நல்ல மனம் நல்ல குணம் வேண்டும். அடுத்தது எழுது என்றான் என்பது விரைவு காரணமாக எழுது என்றால் என அடுக்கு தொடரானது. சிரித்து பேசினார் என்பது எவ்வாறு அடுக்கு தொடர் ஆகும்? சிரித்து சிரித்து பேசினார், சிரித்து பேசினார் சிரித்து பேசினார் 2 நேரம் வர முடியும். மகிழ்ச்சி காரணமாக அடுக்கு தொடரானது அப்படின்னு எழுதிக்க. அடுத்தது இரடி பொம்மல் பெருகுவீர் தொடர் உணர்த்தும் பொருள் யாது? இரடினா திணை, பொம்மல்னா சோறு. திணை சோற்றை உணவாக பெறுவீர். அடுத்தது பாரதியார் கவிஞர் நூலகம் சென்றார், அவர் யார் ஆகிய தொடர்களில் எழுவாயுடன் தொடரும் பயனிலைகள் யாவை? பாரதியார் கவிஞர்னா பெயர் பயனிலை, நூலகம் சென்றார் அப்படின்னா வினை பயனிலை, அவர் யார் என்பது வினா பயனிலை அப்படின்னு எழுதிக்க. அடுத்தது இது உள்ளிருந்து கேட்கக்கூடியது 16 பாரு. பூவின் நிலைகள் யாவை? இதை விட அடிக்கடி கேட்டிருக்காங்க. அரும்பு, போது, மலர், வி, செம்மல் அப்படின்னு கொடுத்துக்க. மொழி எத்தனை வகைப்படும்? அவை யாவை? மொழி 3 வகைப்படும். தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி அப்படின்னு எழுதிடலாம். அடுத்தது முல்லைப்பாட்டு.
அது வேணா படிச்சுக்க அல்லது விட்டுரு. இரட்டுற மொழிதல் என்றால் என்ன? இரண்டு பொருள்பட கூறுதல் இரட்டுற மொழிதல். வேறு பெயர் ஸ்லேடை அப்படின்னு போட்டுக்க. இது கேட்கக்கூடியது. அடுத்தது தொகைநிலை தொடர் எத்தனை வகைப்படும்? அவை இதுவும் கேட்கலாம். 6 வகைப்படும். வேற்றுமை தொகை, வினைத்தொகை, உம்மைத்தொகை, பண்புத்தொகை, ஓமைத்தொகை, அன்மொழித்தொகை. இதை எழுதிக்க. அடுத்தது நச்சிப்படாதவன் செல்வன். இது புக்கில் உள்ள கொஸ்டின் தான். இத்தொடரில் நச்சிப்படாதவன் என்னும் சொல்லுக்கு பொருளை தருக அப்படின்னா நச்சிப்படாதவன் பிறருக்கு உதவி செய்யாதவன் அப்படின்னு எழுதிக்க. அடுத்தது கொடுப்பதும் துய்ப்பதும் எல்லோருக்கு அடுக்கிய கோடி உண்டாயின் இல். இக்குறளில் வரும் அளப்படைகளை எடுத்து எழுதுக. கொடுப்பதும் துய்ப்பதுன்னா இன்னிசை அளப்படைகள். புரியுதா? இதில் வர இன்னிசை அளப்படை. என்ன அளப்படைன்னு தான் கேட்டிருக்க. அப்போ இன்னிசை அளப்படை அப்படின்னு எழுதிக்க. அடுத்தது எய்துவர் ஏதாப்பள்ளி. இக்குறளுக்கு பொருந்தும் வாய்ப்பாடுனா கோவிலம், தேமா, மலர் அப்படின்னு எழுதிக்க. அடுத்தது உள்ளேருந்து கேட்கக்கூடிய கொஸ்டின் 2 3 கொடுத்துருக்கேன். அதை பார்க்கணுன்னா பாரு அல்லது விட்டுரு. பெருஞ்சித்திரனார் நடத்திய இதழ்கள் யாவை? தென்மொழி, தமிழ் சிட்டு. இதை அடிக்கடி கேட்கக்கூடியது. உயிரிழப்படை கேட்கலாம். எத்தனை வகைப்படும்? 1 மார்க்கில் விட கேட்கலாம். இதெல்லாம் புரியுதா? இந்த கொஸ்டின் உள்ளே இருந்த புக்கு பேக் கொஸ்டின் கொடுத்துருக்கேன். அதை மட்டும் நீ ஃபெயில் ஆகிற மாதிரி இருக்கிற பசங்க அதை மட்டும் படிச்சிடுங்க. அதை படிச்சுக்கிட்டாலே போதும். கண்டிப்பாக என்ன இதுலேருந்து இயல் 1 2 3 பப்ளிக் எக்ஸாமுக்கும் நிறையா அதுலேருந்து வரக்கூடியது. இப்போ உங்களுக்கு மிட் டேர்முக்கு இந்த 3 இயல் தான். இந்த 3 இயல்லேருந்து கண்டிப்பாக அதனால் அதை மட்டும் படிச்சுக்க. மற்ற சிறுவினா அடுத்த வீடியோவில் போடுறேன். ஃபெயிலாக இருக்க பசங்களுக்காக போடக்கூடிய வீடியோ அடுத்த வீடியோவில் சிறுவினா போடுறேன். நன்றி.